ஹலோ காய்ஸ், டுடே வந்து நான் எப்படி ரீயூஸ்டு கண்டென்ட் வச்சு மானிட்டேஷன் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜனவரி மந்த் நான் அப்லோட் பண்ண ஒரே ஒரு வீடியோ 7 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. அதை வச்சு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். வேறு எந்த வீடியோவும் எனக்கு போகலை. 1000 வியூஸ் தான் போகும். நான் நார்மலாக வீடியோ அப்லோட் பண்ணேன். எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான். ஏதாச்சும் ஒரு வீடியோ வைரல் ஆகும். அதே மாதிரி தான் எனக்கு வந்து அந்த வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு. அதை வச்சு நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரீசன் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்பீல் வீடியோ வந்து நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் அந்த மாதிரி எடிட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ண சொன்னாங்க. நானுமே எடிட் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்பவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே ரீயூஸ்டு கண்டென்ட், அதாவது நம்ம சேனலில் வந்து அப்பீல் கொடுக்குறப்ப எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஆனால் ரீஅப்ளை கொடுக்குறப்ப எல்லா சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் 30 டேஸ் கழித்து ரீஅப்ளை பட்டனும் எனக்கு ஷோ ஆணுச்சு. அப்பவும் நான் வந்துட்டு ரீஅப்ளை கொடுத்தேன். அப்பவும் எனக்கு அக்செப்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்பில். எந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு அப்பீல் வீடியோ நான் எடிட் பண்ணி சென்ட் பண்ணேன். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரோட வீடியோலையும் நான் செக் பண்ணேன். எல்லா ரீயூஸ்டு கண்டென்ட் பற்றி என்ன பேசியிருக்காங்க எல்லா யூடியூபர்ஸும், அதை பற்றி நான் செக் பண்ணும்போது அதில் வந்து எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டலை. திரும்பவும் எனக்கு அப்பீல் பட்டன் வந்து ஷோ ஆணுச்சு. திரும்ப அப்பீல் பட்டன் ஷோ ஆகும்போது அப்பீலில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக படிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணேன். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுபடி எடிட் பண்ணேன். எடிட் பண்ணி அடுத்து அன்லிஸ்டடில் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி அப்பீல் வீடியோவில் ஒரு URL பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டேன். எப்படி அப்பீல் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க எடுத்ததை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே அப்பீல் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 14 ஹவர்ஸ்லேயே ரிஜெக்டுன்னு வந்துடும். ஆனால் இந்த டைம் அப்படி வரல. 24 ஹவர்ஸ் ஆஃப்டர் தான் அப்லோட் பண்ணாங்க. என்னோடய ஃபோனில் வேறு ஆஃப்டர்நூன் டைம் கிட்ட ரீசார்ஜ் வந்து கரெக்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈவினிங்காக நான் தற்செயலாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப எனக்கு மெயிலும் வந்துருந்துச்சு. என்னோடய அப்பீல் ஓகே ஆயிடுச்சுன்னு. ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங் ஜேர்னின்னு யூடியூப் ஸ்டுடியோலையுமே மெசேஜ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப் மானிட்டேஷன் தான் கிடச்சிருக்கு. ஃபுல் மானிட்டேஷன் கிடைக்கல. ஏன்னா அந்த லைன் 43 லேக்ஸில் தான் இருக்குது. 100 லேக்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் 90 டேஸ்க்குள்ளே. இப்போ எனக்கு மெம்பர்ஷிப்பு சூப்பர்ஸ் இது 2 தான் ஆட் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஆஃப் மானிட்டேஷனாலும் கிடச்சிருச்சுல அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளத்தினால மானிட்டேஷன் ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.